இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் அன்அஃபிஷியல் யூடியூப் சேனல். இன்னைக்கு சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் ரைவல்ரி மேட்ச் நடக்குது. நம்ம ஆல்ரெடி அதை பத்தி போன வருஷம் ஒரு ரைவல்ரி இன்சிடென்ட்ஸை பத்தி நம்ம பேசியிருந்தோம். அந்த வீடியோவை நான் என்னுடைய கேட்ச்ல ஆட் பண்றேன். அண்ட் அதோட அடிஷ்னலி இன்னொன்று என்னன்னாக்க ஐபிஎல் அப்படிங்கிறதே ஒரு ஸ்கேம் தான் அப்படிங்கிறத பத்தி எலாபரேட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ லாஸ்டா நம்ம ப்ரீவியஸா அப்லோட் பண்ண வீடியோ. அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோ பாருங்க. வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் முடிஞ்சவரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இன்னைக்கான கான்டென்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி ஒரு மகான் பிறந்த தினம். அதை பத்தி நம்ம வீடியோட எண்டில் பேசுவோம். இன்னைக்கு இந்த நாள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்சியுடைய பொதுக்குழு பாத்தீங்க அப்படின்னா நடைபெற்றுச்சு. சென்னையில இருக்கிற திருவான்மியூர்ல ஸ்ரீ ராமச்சந்திர கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சி அரங்கேற்றம் செய்யப்பட்டது. ஓகேவா? நிகழ்த்தப்பட்டது. தெளிவா பேசணும் நண்பர்களே, தெளிவா பேசணும். நிகழ்த்தப்பட்டது. அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த கழகத்துடைய தலைவர் உடைய உரையாடல், நம்மள சில உரையாடல்கள் கவனம் ஈர்த்தது. அதை பத்தி நம்ம பேச போறோம். ஒன்றும் இல்லைங்க, தமிழக வெற்றி கழகம். இந்த கழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 2024 கட்சி ஆரம்பித்தாங்க. அதோட பார்த்திங்க அப்படின்னா ஆண்டு முடிஞ்சு 2வது ஆண்டு நோக்கி போயிட்டுருக்கு. அப்போ முதல் மாநில மாநாடுல பார்த்திங்க அப்படின்னா விஜய் அவர்கள் பேசின ஸ்பீச் தான் நேஷனல் லெவலில் ஹாட் டாப்பிக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா கழகத்தின் வழியாக, தமிழக வெற்றி கழகத்தின் வழியாக நிறைய விஷயங்கள் அவங்க முன்னெடுத்து பண்றப்ப சில விமர்சனங்கள் அவங்க மேல வைக்கப்பட்டது. அதுக்கு ஒவ்வொரு ஸ்பீச்லயுமே பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு தக்க ரிப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு எந்த விதத்திலையுமே சலிச்சதே இல்லாம, இன்னும் சொல்ல போனா அதோட ஒரு 2-3 படி 100 மடங்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு பாத்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த பொதுக்குழு மாநாடுல பாத்தீங்க அப்படின்னா நிகழ்ந்தது. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். இந்த நிகழ்ச்சி பாத்தீங்க அப்படின்னா தொகுப்பாளராக இப்ப அந்த கட்சியுடைய முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சியை மொத்தமா தொகுத்து வழங்கினாரு. சோ ஒரு தொகுப்பாளராகவும் அதே சமயத்துல கட்சியோட உறுப்பினராகவும் ஆங்காங்கே அவரும் சில விஷயங்கள்லாம் பேசினாரு. அதை இந்த வீடியோல நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய வரும். ஃபைன், ஓகே, ஹியர் வி கோ. 196 நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களின் இல்லங்களில், அவர்களின் உள்ளங்களில், நமது அன்பர்தம் நெஞ்சில், தொலைக்காட்சிகளில், தேசிய தொலைக்காட்சிகளில், ஏன் எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிற எதிரிகள் கூட நேரலையில் இந்த நொடிக்காக தான் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கரெக்ட். முதல்வன் ரீக்ரியேஷன் கைஸ். இவர் வேற ஒரு நிமிஷம் கேக்குறாரு. ஒரு டார்கெட், இலக்கு வைத்து ஒரு இலக்கு வைத்து இனிப்பு விற்கிறது சுவிட்சர்லாந்து. ரைமிங்ல பேச போறாரு. ஒரு இலக்கு வைத்து இனிப்பு விற்கிறது சுவிட்சர்லாந்து. ஒரு இலக்கு வைத்து பெட்ரோல் விற்கிறது அரபு நாடு. இலக்கு வைத்து பெட்ரோல் விற்கிறது அரபு நாடு. உலகத்திலேயே இலக்கு வைத்து சாராயம் விற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. இதை திருத்த, இந்த அரசியல் அழுக்குகளை வெளுக்க எங்க அண்ணா சொன்னதை போல அந்த கல்லூரியினுடைய பிரின்சிபல், அதாவது முதல்வர் விஜய் கனெக்ட் பண்றாரு பாருங்க ஜெயமோகன் சார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலாவது பொதுக்கூட்டத்தில் உங்கள் முன்னால் உரையாற்ற இதோ வருகிறார் தலைவர். ஆரா கிரியேட் ஆயிட்டு இருக்கு கைஸ். கிரியேட் ஆயிட்டு இருக்கு. என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழிகளுக்கும் என்னுடைய வணக்கம். கதறல் சத்தம் எப்படி இருக்கு? வேற லெவல்ல கேக்குது தலைவா,
வேற லெவல்ல கேக்குது, காதெல்லாம் அடிச்சுக்கிடுது கதறல் சத்தத்துல. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற சூழல்ல நாம் ஒரு புதிய வரலாற்றை படைப்பதற்கு தயாராக வேண்டிய அவசியத்தை நீங்க எல்லாருமே நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா. அரசியல்னா என்னங்க? ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் செய்க செய்க தமிழ்நாட்டை சொரண்டி நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? நீங்களே சொல்லுங்க, எது அரசியல்? எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது தானே அரசியல். ஆமா ஆமா, அதுதான் நம்ம அரசியலும். கரெக்ட் கரெக்ட், அப்படிதான் இருக்கணும், இருந்து ஆகணும். காட்சிக்கு திராவிடம், ஆட்சிக்கு திராவிட மாடல்னு தினம் தினம் மக்கள் பிரச்சனைகளை மடைமாற்றி மக்கள் விரோத ஆட்சியை மன்னராட்சி போன்று நடத்துற இவங்க நமக்கு எதிராக இவங்க பண்ற செயல்கள் ஒன்னா ரெண்டாங்க. ஆரம்பிச்சதுங்க, மாநாட்டில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நான் கலந்துகிட்டு அந்த புத்தக வெளியீட்டு விழா, நான் பறந்துரு போன அன்னைக்கு நம்மளுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா அன்னைக்கெல்லாம் சிட்டிக்குள்ள எந்த ஹாலும் எந்த கல்யாண மண்டபம் கொடுத்துடக்கூடாதுன்னு அங்க போய் மகாபலிபுரத்துல போய் அந்த ஃபங்க்ஷனை பண்றோம். ஏன் இன்னைக்கு பொதுக்குழு வரைக்கும் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் தடைகள் தான். இப்ப நான் இந்த வீடியோ பண்றது கூட ஒரு பெரிய தடையை தாண்டி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அத்தனை தடைகளையும் தாண்டி நம்மளுடைய தோழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள், மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். அது தொடர்ந்து நடக்கும். நாங்களும் அதுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருப்போம். நம்மளுடைய தோழர்கள் அர்ஜுன் பிரதர், நிர்மல் குமார் பிரதர், நம்ம ரமேஷ் பிரதர், இவங்கெல்லாம் போட்டு அடி நடிக்கிறாங்க. ஆதவ அர்ஜுனெல்லாம் வேற லெவல் பட்டாரு, டாப்ல போயிட்டாரு. அதே மாதிரி அடிக்கணுமான்னு மனசுக்குள்ள ஒரு யோசனையா தான் இருக்கு. அடிங்க தலைவா, வா தலைவா பாத்துக்கலாம், வா 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 வா. இதானே கண்டென்ட்டை நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். வா 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 பேசு. ரைட், ஆரம்பிக்க போறாரு. அந்த மொமெண்ட் வரப்போகுது. ஓகே, ரைட், புரிஞ்சிச்சு. Got the message guys, code word accepted. மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே செஞ்சிட்டாரா. மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே கூஸ்பம்ஸ். போடு. பேரை மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே, செயல்லையும் ஆட்சியிலையும் அதை காட்டணும் அவர்களே. ஒன்றியத்துல பாஜக ஆட்சிய ஒரு பாசிச ஆட்சின்னு அடிக்கடி அறைகூவல் விடுத்து விட்டு நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா? அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அதே பாசிச ஆட்சி தானே. ஆமா. ஒரு கட்சி தலைவனா ஜனநாயக முறைப்படி என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பார்க்கறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க? அதானே கரெக்டா தான் கேக்குறாரு. தடையை மீறிய மக்களை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டானா போயே தீருவேன். சட்டத்தை மதிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் அமைதியா இருக்கிறேன். ஆமா, உண்மைதான். வெள்ள வந்து முடிஞ்சிரும். முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க. அது என்ன? அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க. அப்படியேங்க எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. சோக்க கேட்ட தலைவா, சோக்க கேட்ட. அணை போட்டு ஆத்த வேண்டும், நான் தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. போடு, அடி நெத்தி அடி. அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும். பிளாஸ்ட் 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 சக்திமிக்க புயலா கூட மாறும். ஆறா அப்படியே ரைட் சைடுனே இருக்குது. ஆறா தான். எனது அருமை தமிழக வெற்றி கழக தோழர்களே, நான் மாநாட்டுல ஒரு விஷயத்தை ரொம்ப வலியுறுத்தி சொன்னேன். அதே தான் இங்க நான் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன். இந்த மண் பிளவுவாத சக்திகளுக்கு எதிரான மண், சகோதரத்துவ மண், சமய நல்லிணக்கத்தை பேணும் சமூக நீதிக்கான மண். இதை நம்ம பாதுகாத்தே தீரணும். உங்க எல்லாரையும் வேண்டி வேண்டி கேட்டுக்கிறேன். தமிழ்நாட்டில இருந்து பல பகுதிகளில் இருந்து வர செய்திகள் எல்லாம் கேட்கும் போது மன உளைச்சலையும் மன வேதனையும் தரதாகவே இருக்கு.
சட்டம் ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்கிறதாவே தெரியல. அதுக்கெல்லாம் இந்த கரப்ஷன் கபடதாரிகள் கவர்மெண்ட் தான் காரணம். இந்த நிலைமை மாறணும். அதுக்கு இருக்கிற ஒரே வழி, இங்க உண்மையான மக்களாட்சி மலரணும். அது வரணும்னா இவங்கள மாத்தணும். நம்மளோட ஓட்டு தான் நம்மளோட ஆயுதம். அதுக்கு என்ன வழி? அதுக்கு நாம என்ன செய்ய போறோம்? நம்மளுடைய தோழர்கள் டெய்லி மக்களை போய் பாருங்க, அவங்களோட பேசுங்க, ஒவ்வொரு தெருவுக்கும் போங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க, அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு கேளுங்க, அதை தீர்க்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிங்க. அப்பதான் அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும். அப்படி ஒரு ஆழமான நம்பிக்கையை விதைச்சிட்டு அதுக்கப்புறமா நிமிந்து பாருங்க. கரெக்ட், நம்பிக்கையை விதைக்கணும். ஒவ்வொரு வீட்டோட உச்சிலையும் தமிழக வெற்றி கழகத்தோட இரட்டை போர் யானை வாகை மலர் கொடி தானா பறக்கும். கரெக்ட் கரெக்ட், தானா பறக்கும், தானா பறக்கும். மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது? அதானே, ஏன் கோவம் வருது? நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். உண்மைதான், சொல்ல முடியல. இதுல வேற உங்களை அப்பான்னு வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க. தினம் தினம் உங்களுடைய இந்த கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிற என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள் தான் உங்களுடைய அரசியலுக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க. உங்களுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க. உங்களுடைய இந்த அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க. நிச்சயமா நிச்சயமா நடக்க போகுது. சரி, பெண்களோட லைஃப் தான் இப்படி போராட்டமா இருக்குன்னு பார்த்தா இங்க எத்தனை போராட்டங்கள்? இந்த எடுக்கிறார், லிஸ்ட் எடுக்கிறார். இதுக்கு மட்டும் தான் பேப்பர்ல படிக்கிறாரு. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போராட்டம், போதைப் பொருள் எதிர்ப்பு போராட்டம், வரி உயர்வு போராட்டம், மீனவர்கள் போராட்டம், போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டம், சாம்சங் தொழிலாளர்கள், டங்ஸ்டன், விவசாயிகள் போராட்டம், மின்கட்டண உயர்வு எதிர்ப்பு போராட்டம், இஸ்லாமிய அமைப்புகள், செவிலியர்கள், மருத்துவர்கள், இந்த மாதிரி போராட்டங்கள். இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான். இது இன்னும் சொல்லிட்டே போலாம், இந்த நாள் பத்தாது. ஆனா இந்த எல்லா போராட்டங்களுக்கும் தமிழக வெற்றி கழகம் கூட நிற்கும். நிச்சயமா நிக்கணும், நின்னே ஆகணும். ஏன்னா எனக்கு தேவையான மாற்று அரசியல் உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க தான் இப்படின்னா அங்க அவங்க யாரு? உங்க சீக்ரெட் ஓனர். கூஸ்பம்ஸ். another epic. உங்களுக்கும் மேல மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே, செஞ்சிட்டாயா போச்சு, முடிஞ்சிச்சு. என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாதிரியும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறது. பேரை சொல்லணும். நான் ஒரு படத்துல சொல்லுவேனே, லியோவை பார்க்கணும். லியோ ரெஃபரன்ஸ். வா லியோ தாஸ் அண்ணா வந்துட்டாப்ல உள்ள. இல்ல சத்தியமா அப்படிதாங்க இருக்கு. சென்டர்ல ஆள்றவங்கன்னு சொல்றோம். சென்டர்ல யார் ஆள்றா? காங்கிரஸா? எல்லா கட்சியும் இப்ப நேம சொல்லிட்டு இருக்காரு. ஸ்டேட்ல ஆள்றவங்கன்னு பேசுறோம். இங்க யார் ஆள்றா? அதிமுகவா? அதிமுகவும் டிவிக்கும் கூட்டணி இணைய போது அது மாதிரி சில ரூமர்ஸ் எல்லாம் பரவிட்டு இருந்துச்சு இல்லைங்களா? அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இந்த ஸ்பீச் இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு 2026 தனித்தே தான் போட்டியிட போறாங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். பாருங்க. அப்புறம் என்ன பேரை சொல்லணும் புரியலையே. நீங்க தானே கேட்டீங்க, வச்சுக்கோங்க. அடி நெத்தியடி. ஓட்டுக்காக காங்கிரஸ் கூட தேர்தல் கூட்டணி, கொள்ளையடிக்கிறதுக்காக உங்களோட, அதாவது பாஜகவோட மறைமுக அரசியல் கூட்டணி. இப்படி உங்க பேரை சொல்லியே மக்களை ஏமாத்துறதும், உங்க பேரை சொல்லியே மக்களை பயமுறுத்துறதும், இப்படி இந்த கரப்ஷன் கபடதாரிகளுக்கு மறைமுகமாக உதவும் உங்க அரசுக்கு ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி. வேற லெவல் டைமிங். டைமிங்கும் வேற லெவல். இருந்து வர ஜிஎஸ்டியே கரெக்ட்டா வாங்கிக்கிறீங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க படிக்கிற நம்ம பிள்ளைங்களோட படிப்புக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க. டீலிமிட்டேஷன் என்ற பேர்ல தமிழ்நாட்டோட பார்லிமென்ட் சீட்ஸ்லயும் கேள்வி கேட்க பாக்குறீங்க. கரெக்ட். ஒரே நாடு ஒரே தேர்தல்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார். புரிஞ்சிருச்சு உங்க பிளான் என்னன்னு.
எங்கெல்லாம் எப்படியெல்லாம் எந்த திசைகள் எல்லாம் இந்த நாட்டை கொண்டு போலாம்னு சார் உங்ககிட்ட நாங்க சொல்லிக்கிறதெல்லாம் அடக்கமாயிட்டாரா? இப்ப பாருங்க, தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, சிம்பிள். ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார், பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார். பார்த்து சார், பார்த்து செய்யுங்க சார், மறந்துடாதீங்க சார். கரெக்ட். ஆனா என்ன தண்ணி தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கர்நாடகால. இன்னைக்கு இந்த பொதுக்குழு வழியா ஒரு உத்தரவாதத்தை நாம கொடுக்க போறோம். நம்ம ஆட்சி, அதாவது உங்க ஆட்சி உண்மையான மக்களாட்சி, கழகம் தலைமையிலான அறுதி பெரும்பான்மை பெற்ற ஆட்சி, அதே சமயத்துல அதிகார பகிர்வுடன் கூடிய ஆட்சி. அப்படி இந்த ஆட்சி அமைஞ்சதும் பெண்கள் பாதுகாப்பை 100% உறுதி செய்வோம். உண்மையா செய்யணும், செஞ்சணும், இல்லைன்னா செஞ்சிருவாங்க. சட்டம் ஒழுங்கு ரொம்ப முறையா ஸ்ட்ரிக்டா வச்சிருப்போம். கல்வி, சுகாதாரம், மருத்துவம்னு அத்தனையிலையும் ரொம்பவே கவனம் செலுத்துவோம். அதுவும் எல்லாருக்கும் ஈஸியா ஈக்குவலா கிடைக்கிற மாதிரி செய்யறது தான் நம்ம டார்கெட். செய்யணும். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்சார வாரிய ஊழியர்கள்னு தொழிலாளர்கள் பக்கமும் நாம கண்டிப்பா துணையா நிற்போம். ஏன்னா நாம எப்பவுமே உழைக்கிறவங்க பக்கம்தான். உழைப்பே உயர்வு தான். நம்ம தமிழ்நாடு விவசாய பூமி, இயற்கை வளங்கள் நிறைந்த மண். இந்த விவசாயத்துக்கும் இயற்கை வளங்களுக்கும் எதிரா எந்த விதமான ஒரு திட்டத்தையோ நடவடிக்கையோ கொண்டு வர்றதை எங்களால் ஏற்கவே முடியாது. எங்க மண்ணை, மக்களை பாதிக்கிற மாதிரி திட்டங்களை தயவு செஞ்சு செயல்படுத்தாதீங்க. அதை நாங்கள் எதிர்க்கவே செய்வோம். தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய உரிமை, கடமை, கொள்கை எல்லாமே. The fundamental strength of politics is uncompromising principles and ideologies. Periyar's social justice, Kamaraj's honest administration, Ambedkar's equal justice and equal opportunity, Velu Nachiyar's social inclusivity and communal harmony, Anjali Amal's fighting for water resources. அவங்களுடைய கொள்கை தலைவர்களா யார் யாரெல்லாம் அறிவிச்சாங்களோ அந்த கொள்கை தலைவர்களுடைய பெயர்களே சில அமைப்புகளையோ நலத்திட்டங்களையோ இவங்க வகுக்க போறாங்கிறத நேரடியா அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவங்களோட ஆட்சி காலத்துல இது கண்டிப்பா நிகழும். Where the reasons for choosing them as a party's ideologues and policy leaders? Absolutely. I would like to mention here with pride that we are the first political party to declare 2 historic women icons. Speechless. Who are India's freedom fighters from Tamil Nadu as a party's ideologues and policy leaders. Damn. இப்படி ஒரு ஆழமான நம்பிக்கையுடன் வரும் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்து மக்கள் சக்தியின் உதவியுடன் மக்கள் விரும்புகிற ஒரு நல்ல அரசை அமைப்பதில் உறுதியாக இருப்பதால் ஆமையா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அதை தடுக்கிறதுக்குன்னு சில பேர் பகல் கனவு காண்பார்கள் இல்லையா? கண்டிப்பா எல்லாருக்குமே சொல்லிக்கிறது ஒண்ணுதான். காற்று, மழை, வெயில், இயற்கையை யாரால் கட்டுப்படுத்த முடியும்? யாரால் தடுக்க முடியும்? இவை எல்லாம் கடவுளால் உருவாக்கப்பட்டவை. அப்படிதான் எம் மக்களுக்கான அரசியலையும் யாராலும் தடுக்க முடியாது. ஆனா கெடுக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. அரசியல் சூறாவளியையும் தேர்தல் சுனாமியையும் தடுப்பார் எவர். அப்படிதான் எம் மக்களுக்கான அரசியலையும் அந்த வெற்றியையும் யாராலும் தடுக்க முடியாது. அப்படி தடுக்கணும்னு நினைக்கிறவங்களோட கனவு ஒரு நாளும் மெய்ப்படாது. Before concluding my speech, few words from William Blake. Men may come, men may go, but I go on forever. Correct. I also hands with you. ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். ஏற்ற காலத்தையும் இடத்தையும் அறிந்து ஒரு செயலை செய்தால் பூவுலகம் முழுமையையும் வேண்டினாலும் அது கைவசப்படும் என்ற திருக்குறளுடன் என்னுடைய நன்றி உரையை நிறைவு செய்கிறேன். பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். உண்மை. பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிலே ஒரு புதுசா ஒரு நடக்க போகுது. உண்மை உண்மை நடக்கதான் போகுது. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி. அதாவது நண்பர்களே, இப்ப நீங்க இந்த ஒரு ஸ்பீச் கேட்டிருந்தீங்க. நம்ம தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும்
நடிகருமான விஜய் அவர்களோட ஸ்பீச் வந்து ரொம்ப மெஸ்மரைசிங்காகவும் நல்ல டீப் மீனிங்கோட இருந்துச்சு. அண்ட் அதை விட அடிஷ்னலாக ஒரு படி மேலே போனது யாருன்னா நம்ம ஆதவ் அர்ஜுனா அவர்கள். அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்புலேருந்து அங்கேருந்து விலகி இங்கேருந்து கட்சியில் ஜாயின் பண்ணார் இல்லைங்களா. இங்கேயும் ஒரு பொறுப்பான ஒரு பொறுப்புல தான் இருக்காரு. ஒரு கட்சியோட நிர்வாகத்துல ரொம்ப பொறுப்பான இடத்துல இருக்காரு. அவர் சில விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லும் பொழுது நிறைய மெஸ்மரைசிங்கா நம்ம நம்ம அண்ணாமலை அவர்கள் எல்லாம் டேரிங்கா கலாய்ச்ச விதம், அதாவது டிஎம்கேவோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் மூலியமா அண்ணாமலை அவர்களை ஏவி விட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல வச்சதா சொல்லி அவர் ஒரு பக்கம் பயங்கரமா வச்சு செஞ்சுட்டாரு. ஆடு புலியோடைய அந்த குட்டி ஸ்டோரியை வச்சு ஆடு அப்படின்னு அரசியல்ல வந்து சொல்லப்படுற மொழி, அரசியல் மொழியில வந்து ஆடுனா யாரை குறிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். புலி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பசிச்சாலும் புல்ல திங்காது. ஆனா இங்க என்னடான்னா நம்ம டைரக்டாவே முடிவு பண்ணிட்டோம், வந்து நேரடியா திமுக எதிர்க்க போறோம், மத்தியத்துல வந்து பாஜக எதிர்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு பண்ணும் பொழுது இது யார் குறுக்க ஆடு ஒன்று பூந்துக்கிட்டு அட்டூழியம் பண்ணுதுங்கிற மாதிரி கிட்டத்தட்ட எனக்கு என்னோட புரிதல்ல சொல்றேன். ஆனா அவர் இன்னும் பயங்கரமா டீப்பா இறங்கி அடிச்சாரு. டிஎம்கேவுடைய இது கூட்டணியா செயல்படும் பொழுது இருந்த இன்னல்கள், இப்ப வந்து அந்த கூட்டணியில பெரும்பான்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே பெறுறதுனால அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிற கட்சிக்கெல்லாம் பயங்கரமான தோய்வு ஏற்படுறது, இந்த மாதிரியான சில விஷயங்களை மேற்கோள் காட்டி சொல்லியிருந்தாரு. அது மட்டுமா அப்படின்னா நம்ம பொருளாளரான திரு ஆனந்த் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா கட்சி நிர்வாகத்துல வந்து ஒரு சில சர்ச்சையான ஒரு விஷயம் விழுப்புரத்துல அதை பத்தி பேசியிருந்தாங்க. அதை குறித்து அவர் ரிப்ளை கொடுத்திருந்தாரு. அதாவது சாமானியனா இருக்கிறவங்களுக்கு தான் கட்சி பொறுப்பு கொடுக்குறாங்க, அரசியல் ஞானம் படைச்சவங்களுக்கு நல்ல ஒரு ஒருங்கிணைப்பான ஒரு அமைப்பு கொடுத்து அவங்களுக்குன்னு ஒரு உயர்ந்த இடத்துல வந்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது விஜய் அவர்களுடைய பார்வைக்கு கீழே தான் எல்லாமே நடக்குது, விஜய் வந்து சொல்றதுதான் இங்க எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அவர் அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. அதனால போலியா நீங்க வந்து சில அவதூறை பரப்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஆனந்த் அவர்கள் பேசினாரு. இதெல்லாமே ஓவராலா மெஸ்மரைசிங்கா வேற லெவல்ல இருந்துச்சு. அண்ட் ஆஸ் யூஷுவல் எல்லாருமே தலைவர் விஜய்னு சொல்லி தலைவர் அவர்களை அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா விஜய் வந்து பயங்கரமா புகழாரம் சூட்டி நல்ல ஒரு எப்படி சொல்றது ஒரு வேற லெவல்ல ஒரு ஸ்பீச்சா இருந்தாலும் எனக்கு வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்களோட ஸ்பீச் அதுல நிறைய இன்டென்ஸ்டான சில மீனிங் இருந்தது. மீனிங்ஃபுல்லான ஒரு பாலிடிக்ஸை எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு அரசியல் நிபுணர் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப அவர் வந்து எப்படி இருந்தாலும் எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஒரு முக்கிய பொறுப்புல வர்றப்ப அரசியல்வாதியா மாறலாம். ஆனா இப்ப அவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதுனால ஒரு பொலிட்டீஷியன், அதாவது அரசியல் நிபுணர்னு வேணா சொல்லலாம். ஒரு அரசியல்ல ஒரு கழகத்துடைய பொறுப்புல இருக்கிற ஒரு நிர்வாகி, அரசியல் நிர்வாகின்னு வேணா நான் சொல்லலாம். அரசியல் கட்சியுடைய நிர்வாகியா இருக்கக்கூடிய திரு ஆனந்த் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு செஞ்சு வேற லெவல்ல பரவாயில்ல, கட்சியை வந்து பயங்கரமா வடிவமைச்சிட்டாரு. அதாவது சரியான வடிவமைப்போட சரியான ஒரு ஆங்கர் மாதிரி இருக்கிறாரு விஜய் அவர்களுக்கு பக்கபலமா. ஆதவ் அர்ஜுனா இன்னொரு துருவமா நின்று நம்ம அதாவது இந்த பிரச்சாரங்கள்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆதவ் அர்ஜுனாவுடைய அந்த கர்ஜிக்கும் குரல் நல்ல 8 திக்கும் பரவும். இந்த 2026ல, இந்த 2025 இறுதியில, இந்த 2025ல இந்த பாத்தீங்க அப்படின்னா ஒரு தேர்தலுடைய அந்த பிரச்சாரங்கள்லாம் ஆரம்பிப்பாங்க. நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நவம்பர்ல ஸ்டார்ட் ஆகும் பொழுது அன்னைக்கு ட்ரெண்டிங்ல என் தலைவன் ஆதவ் அர்ஜுனா வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக் ஆஃப் த டவுனா மாறுவாரு அப்படிங்கிற விஷயமும் நான் இந்த இடத்துல புலப்பட்டுச்சு. அதுலயும் நம்ம அண்ணாமலைய அட்டின்னா அட்டி மரண அட்டி, அது என்ன மரண அடி. நீங்க வந்து என்ன சினிமா வந்து நீங்க வந்து தப்பா இது பண்றீங்க, அது ஒரு ப்ரொஃபஷனுங்க, அந்த ப்ரொஃபஷனை நீங்க இழிவுபடுத்துறீங்க. அதுல ஏதோ ஒரு பெண்களை இழிவுபடுத்துற மாதிரியான வசனங்கள்லாம் நீங்க சொல்லி இடுப்பு கிள்றதுங்கிற விஷயத்தான் அவர் மறைமுகமா சொல்றாரு. பெண்களை பத்தி நீங்க வந்து ஒரு விதமா ஒரு எப்படி சொல்றது ஒரு சில பேச்சு வந்து கொஞ்சம் ஆபாசமா இருந்தது. அந்த பேச்சுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து இந்த தமிழக மக்கள் நிச்சயமா உங்களை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்க தேர்தலில் வந்து காணாமலே போற அளவுக்கு பெரிய அளவுல மக்களே உங்களை மைனஸ் ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆதவ் அர்ஜுனா சொன்னதா இருக்கட்டும். விஜய் அவர்களோட ஸ்பீச் வந்து எல்லாருமே பயங்கரமா இது பண்றாங்க. ஏன்னா காரணம் என்னன்னா அவர் ஒரு செலிபிரிட்டி, அவரோட ஆக்டரு, அவரோட ஸ்பீச் எப்பயுமே வருஷத்துக்கு நம்ம கேட்டு அதனால விஜய் அவர்களோட ஸ்பீச் வந்து நிறையா நம்ம பார்ப்போம். இந்த ஸ்பீச்ல பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கதை கிடையாது, எல்லாமே டைரக்ட் ஸ்பீச் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேப்பர் பார்த்து படிச்சுட்டு இருந்ததா சொல்லியிருந்தாங்கல்ல, இந்த வாட்டி பேப்பரையும் பார்க்கல, மனசுல என்ன பட்டுச்சோ அந்த ஃப்ரீடமோடைய தான் அவர் பேசினாரு. லாஸ்டா அவருடைய கடந்த மீட்டிங் ஒன்று இருக்குல்ல, டிவிகேவுடைய 2ஆம் ஆண்டு துவக்கம்,
அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்பீச்சில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தடுமாற்றங்கள் இருந்துச்சு, நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் ஒட்டச்சு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய ஸ்பீச் வந்து இன்னைக்கு பயங்கரமா யுனிக்கா பிளாஸ்ட் பண்ணியிருக்கு, ஒரு வழி பண்ணியிருக்கு நம்மள. ஸோ இந்த ஸ்பீச்சை தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இது ஸ்பீச் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் செயலாக்கத்திலையும் கொண்டு வந்தா ரொம்ப சிறப்பான முறையில் ஒரு அரசியல்ல ஒரு புதிய வரலாற்றை நீங்க வந்து நிகழ்த்தலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அவ்வளவுதான் மக்களே. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா நம்ம இதை பத்தி பேசியிருந்தோம். வீடியோட எண்டில் ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லியிருந்தேனே, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.